2 மீட்டருங்க 70 ரூபாங்க. நாங்களே சொந்தமா மூட்டை கொடுக்குறோம். 2 மீட்டர் தாராளமா இருக்கும். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, கிளாப் ஷோ டிவியில் நான் உங்கள் கிருத்திகா. வியூவர்ஸ், நாம இப்ப ஈரோடு சூளையில இருக்கக்கூடிய சரவணா ஷர்ட்ஸ்ல இருக்கோங்க. சரவணா ஷர்ட்ஸ்க்கு நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. அண்ட் இதை பத்தின உங்களுக்கு அறிமுகமே தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு கடை. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா ஷர்ட்ஸ் மட்டும் தாங்க. ஷர்ட்ஸ்லயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஹாஃப் ஹேண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுல வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இந்த டைம் நம்ம வீடியோல என்ன ரேட் நீங்க அப்டேட் ரேட் அதே தாங்க 60 ரூபாங்க. 60 ரூபாய் ஃபுல் கை ஆப் கை மிஸ்ஸிங் தான். 60 ரூபாய் சட்ட 60 ரூபாய். நம்ம எப்பவுமே அந்த ரேட் தாங்க. ஓகே, அப்படியே நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாமா? பார்க்கலாம். இது பாருங்க ஃபுல் கை 42 சைஸ். சரி, பிரிச்சு காட்டிக்கலாம். பிரிச்சு காமிங்க சார். இப்ப சைஸ் வந்து 42ங்களா? நமக்கு என்ன சைஸஸ்லாம் கிடைக்கும்? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 36, 38, 40, 42, 44ங்க. ஓகே, எல்லா சைஸ் இருக்குங்க. எல்லா சைஸ். சரி சரி. சோ பாருங்க வியூவர்ஸ், இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஷர்ட் 42 சைஸ். நம்மள டேமேஜ் எதுவுமே இருக்காது. சட்டை நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். ஓகே சார். வியாபாரிக்கு தரமா தான் கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க பாருங்க வியூவர்ஸ், இது 40 சைஸ். அது 40ங்களா? இப்ப பாருங்க இன்னொரு ஒரு ஷர்ட் இப்போ உங்களுக்கு ஸ்கை ப்ளூ எல்லாமே ஃபுல் கை தாங்க. ஸ்டைப்ஸ் பேட்டர்ன்ல இப்ப காமிக்கறாங்க. இது இப்போ ஃபுல் ஹேண்ட் தான். இது ஃபுல் ஹேண்ட் தான். 40 சைஸ். 40. சட்டை நல்லா இருக்கும். இதெல்லாம் பசங்க போடுற மாதிரி. சார் இப்ப வேற என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் நம்ம கிட்ட ஷர்ட்ஸ் அவைலபிளா? சார் நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா கட்ட, செக்குடு, பிளேன், கோடு எல்லாமே கலந்து தான் வரும். சரி, ஓகே. எல்லாமே பிளேன் பாருங்க. இந்த ஒரு செக்குடு, கண்டிப்பா. இந்த பெரிய கோடு, இந்த கட்டம், செக்குடு எல்லா கலர் வரும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடியது. பசங்க போற மாதிரி, பெரியவங்க போடுற மாதிரி, நார்மலா போறவங்க மாதிரி எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஃபுல் கை தாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். கோடு இது பாருங்க, கோடு டிசைன். லைன்ஸ் வெர்டிகல் லைன்ஸ். இது பாருங்க, இது காட்டன், பியூர் காட்டன் சட்டை. ஓகே சார். இது பாருங்க பிளேன் 38 சைஸ். 38. இது பாருங்க பிளேன் 40 சைஸ். பிங்க் கலர் காமிக்கறாங்க, லைட் ரோஸ் மாதிரி. இந்த பாருங்க இது 40 கட்டம். இது பாருங்க ஆப் கை சட்டை 40 சைஸ். 40ங்களா? ஆமா. பேக்கிங் எல்லாம் நல்லா இருக்குங்க. பேக்கிங் எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஆள் வச்சு தான பேக்கிங் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா. நம்ம சொந்தமாவே எல்லாமே பேக்கிங் நம்ம தான் போடுறோம். அதனால பேக்கிங் எல்லாம் நல்லா இருக்கும். சோ இப்போ இது எல்லாமே நீங்க சொன்ன ஒரே பிரைஸ் தான், 60 ரூபாய். ஆமா. எத்தனை ஷர்ட்ஸ் எடுக்கணும் இப்போ? மினிமம் 100 பீஸ்ங்க. 100 பீசஸ் எடுக்கணும் மினிமம். ஓகே, 100 பீசஸ்ன்றப்போ வந்து எப்படி இந்த 100மே கஸ்டமர்ஸ் அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல நீங்களே டிஃபால்ட்டா மிக்ஸ்? இல்ல, நம்ம பாத்தீங்கன்னா இது செலக்ஷன் பண்ணி எடுக்க முடியாதுங்க. சரி. இது நம்ம ஒரு வியாபாரிக்கு எப்படி தரமா கொடுக்கணுமோ அதனால எல்லா சைஸும் எல்லா கலரும் கலந்து கொடுத்துருவோம். இப்போ ஃபுல் கையில பாத்தீங்கன்னா ஒரு 50 சட்டை, ஆஃப் கையில ஒரு 50 சட்டை, 100 சட்டை எடுத்தாங்கன்னா ஃபுல் கையில ஒரு 50, ஆஃப் கையில ஒரு 50. அதுல ஃபுல் கையில பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா 36, 38, 40, 42, 44 வந்துரும். ஆஃப் கையிலயும் 36, 38, 40, 42, 44 வந்துரும். எல்லாமே வந்துரும். 10 ஷர்ட்ஸ் வந்து ஆமா, அந்த மாதிரி வந்துருங்க. வியூவர்ஸ் அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்க. இல்ல அவங்க எனக்கு இந்த சைஸ் வேண்டானா இதுக்கு பதில் வேற சைஸ் கொடுங்கன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரே சைஸ்ல மாத்திரமே 50 கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாது. ஒரே சைஸ்ல கொடுக்க முடியாது. ஓகே சார். சோ பாருங்க வியூவர்ஸ், இப்போ ஒரு பேட்டர்ன் பாக்குறீங்க. இப்போ எல்லாமே காட்டன் மட்டும் தான் வருங்களா சார்? இதுல காட்டன் ஃபன் கிளாத் தாங்க, வேற எதுவும் வராது. காட்டன் ஃபன் கிளாத் தான். நல்லா இருக்கும், குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபார்மலா இருக்கு. ஒரு 25+30 அந்த ரேஞ்சில வியர் பண்றவங்க மாதிரி இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வியர் பண்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்குங்களா? நல்ல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா கேஷுவலா இருக்கிற மாதிரி. இதோ பாருங்க, உங்க கண்ணு முன்னாலே இருக்குது. எல்லாமே இருக்கு. இதுல எல்லா இதுவும் இருக்கு. இங்க ஃபுல்லா எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, இதுல இங்க எவ்வளவு டிசைன்ஸ் உள்ள அடிக்கி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஃபுல்லா அந்த உள்ள அடிக்கி இருக்குது. இந்த பாருங்க இங்க போட்டு இருக்குது பாருங்க, இங்க இருக்குது பாருங்க. எல்லாம் எல்லாத்துக்குமே இருக்குது. நம்மள்ட்ட எல்லா எப்படி வேணுமோ அப்படி இருக்கு. தரமா இருக்கும். ஓகே சார். ஒரு வியாபாரிக்கு நம்ம எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்போம். நம்மள்ட்ட ரீட்டைல் கிடையாது. ஓகே. இப்போ 60 ரூபீஸ் எடுக்கறாங்கன்னா இது என்ன ரேட்டுக்கு சார்? அவங்க 100 ரூபாய்க்கு விக்கலாம். 100 ரூபாய் தாராளமா இப்ப எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்க அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் சரி, நம்ம பண்டிகை எல்லாம் வருது, ஆடி பண்டிகை எல்லாமே வரிசையா வரும். அதனால ஒரு வீடியோ போடலாம்னு நாங்க போடுறோம். சரி, ஓகே. சோ நீங்க 60 ரூபாய்க்கு இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா தாராளமா 100 ரூபாய் 120 ரூபாய் வரைக்கும் கூட அங்கங்க சேல் பண்றாங்க. கண்டிப்பா பண்றாங்க. நீங்க வந்து விக்கலாங்க. குவாலிட்டி எப்படி சார் இருக்கும்? ஏன்னா 60 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு பக்கம் ரேட்டா ரொம்ப விரும்புவாங்க. கம்மியா ரேட் எங்க கிடைக்குதுன்னு நினைப்பாங்க. அதே நேரத்துல கம்மியா ரேட் கிடைக்கிறப்ப குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சோ நம்ம கிட்ட குவாலிட்டி எப்படி? குவாலிட்டி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு நாம போய் கடையில எடுத்தாங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு சூப்பர். நாங்க கொடுக்கறது 60 ரூபாய். 100 ரூபாய் கடையில எப்படி 500 ரூபாய்க்கு குவாலிட்டி எடுக்கிறாங்களோ அந்த குவாலிட்டி வருங்க. ஆமா, அந்த குவாலிட்டி இதுல இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். சோ நிறைய வெரைட்டிஸ் இப்ப நம்ம உங்களுக்கு சாம்பிள்ல காமிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஃபுல்லா டிஸ்ப்ளேக்கும் நிறைய வெரைட்டிஸ் இவங்க வச்சிருக்காங்க. இப்ப ஆக்சுவலா இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பேக்கிங் எல்லாமே ஆமா, எல்லாம் பேக்கிங் இப்ப அடுத்து டெலிவரிக்கு இப்ப ரெடி இத டிஸ்பாட்ச் பண்ணிடுவாங்க. டெய்லி எவ்வளவு சார் நீங்க செட்ஸ் இந்த மாதிரி டிஸ்பாட்ச் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 பீஸ் ரெடி பண்ணலாங்க. 500 பீஸ் 600 பீஸ் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண ஆர்டர் வந்துட்டே தான் இருக்கும். நாங்க அனுப்பிச்சுட்டே இருப்போம். எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கு தான் இருக்கு. எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். 4-5 பேர் வேலை செய்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் வாங்குறாங்களா? வேற வேற ஸ்டேட்ல? இல்ல,
ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகா போகுது, வீடியோ எங்கெங்க பாக்குறாங்களோ அவங்க வேணும்னா போன் பண்ணி கேக்குறாங்க, வேணும்னா அனுப்பிச்சு விட்டுறோம் நாங்க. ஆமா. எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க சார்? ஒரு நாள் தாங்க. இன்னைக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா நாளைக்கு புக்கிங் ஆயிரும். அவ்வளவுதான். ஒரு நாள் அவ்வளவுதான். சோ மினிமம் 100 பீசஸ்ங்க. 100ல இருந்து உங்க விருப்பம். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆர்டர் எடுத்துக்கலாம். எவ்வளவு 1000 பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், 2000 பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். எங்கள்ட்ட பீஸ் ரெடியா இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க சார். இப்போ சிலர் ஆன்லைன் விருப்பப்படாம நேர்ல வந்து பார்க்கணும் அப்படி நினைப்பாங்க. வந்து பார்க்கலாங்க. நேர்ல விசிட் பண்றதுக்கு எங்க சார் இருக்கு நம்ம கடை? நம்ம பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் டவுன் பஸ் இருக்கு. அதுல ஏறினீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4வது ஸ்டாப் சூளையில இறங்கிட்டு என்னோட நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். அங்க சூளையில இருந்து கொஞ்சம் தூரம் தான், நடந்து வர தூரம் தான், இருந்தாலும் நான் வந்து கூட்டிட்டு வந்துருவேன். சரி. சோ இவ்வளவு நம்ம வந்து ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் இவங்க கிட்ட ஷர்ட்ஸ் மட்டும் அப்படி நினைச்சிடாதீங்க. இப்போ இன்னொரு வெரைட்டி நம்ம காமிக்க போறோம். ஆக்சுவலா இப்போ வந்து அவங்க இதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் அந்த ப்ராடக்ட் இவங்க கிட்ட ரெகுலரா கிடைக்கும். அது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது லுங்கிஸ்ங்க. நிறைய வரவேற்பு இருக்கு நம்மளோட கிளாப்ஷா டிவி யூடியூப் சேனல்ல லுங்கிஸ்க்கு. சோ நம்ம அந்த கலெக்ஷன் இப்ப பாத்துறலாம். அப்படியே காமிங்க சார். இது பாருங்க, 2 மீட்டருங்க. நாங்களே சொந்தமா மூட்டி ஒரு வியாபாரிக்கு கொடுக்குறோங்க. 70 ரூபாங்க. நாங்களே சொந்தமா மூட்டி கொடுக்குறோம். 2 மீட்டர் தாராளமா இருக்கும். 70 ரூபா. 70 ரூபாய். ஆமாங்க. சூப்பர். இங்க பாருங்க வியூவர்ஸ், 70 ரூபாங்க. அடுத்து பாருங்க இன்னொரு கலர்ல காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. 70 ரூபா. எல்லாத்தோட நம்மள்ட்ட ரேட் கம்மி தான். நல்லா இருக்கும், தரமா இருக்கும். லுங்கி வாங்கினா சேல்ஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும் லுங்கி. 70 ரூபா தாங்க. ரொம்ப நாள் 70 ரூபா. சரிங்க சார். இங்க பாருங்க வியூவர்ஸ், லுங்கி தரமா இருக்கும், நல்லா இருக்கும். இருக்குதுங்க. யார் வேணாலும் ஒரு வியாபாரியோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கிடைக்கோ, நேவி ப்ளூ எல்லாமே வாங்கி தாராளமா வியாபாரம் பண்ணலாம். வரும் எல்லா சைஸும் எல்லா டிசைனும் வரும் இதுல. சோ எல்லாமே 70 ரூபாய் தாங்க. நீங்க வாங்கிட்டு போய் திரும்ப மூட்டணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நாங்களே சொந்தமா மூட்டி கொடுத்துருவோம். ஆல்ரெடி ஸ்டிச்டு தான். சோ அப்படியே நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க சேல் பண்ணிரலாம். அவங்கள அப்படி டைரக்டா வியர் பண்ணிக்கலாம். இப்ப 70 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா எவ்வளவு சார்? அவங்க ஒரு 120 ரூபாய் 120 ரூபாய் 100 ரூபாய் மேக்ஸிமம். நம்ம அதிகமா ஆசைப்படக்கூடாது. 100 ரூபானா வியாபாரம் டக்கு டக்குன்னு ஆயிட்டே இருக்கும். நம்ம அதிகமா போக வியாபாரம் குறையும். அவ்வளவுதான். இப்போ ஒரு 70 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 100 ரூபாய்க்கு வித்தா 30 ரூபாய் இருக்கு. ஒரு 50 லுங்கி வித்தாலும் ஒரு 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு. சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு போனாலே ஒரு 700 800 ரூபாய் தான். ஒரு 50 லுங்கி வித்தாலும் ஒரு 1500 ரூபாய் நமக்கு இருக்கு. அது போதும் நமக்கு. அதிகமா ஆசைப்படக்கூடாது. லுங்கியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பீசஸ் எடுக்கணும்? லுங்கி 50 பீஸ் எடுக்கலாம். மினிமம் 50. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்குதுல்ல. ஒரு 50 எடுத்தா தானே அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். 50 லுங்கி எடுக்கலாம். 50 மேல எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல இப்ப இது எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு 30 35 ரூபாய். அதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே இருக்குல்ல. மினிமம் ஒரு 50 எடுத்தா தான் நல்லா இருக்கும். நீங்க ஆக்சுவலா 50 பீஸ் எடுத்தீங்கன்னா 3500 ரூபாய். ஒரு வியாபாரம் பண்றவங்க ஒரு 3500 ரூபாய் முதல் போட்டு பண்ணலைன்னா கூட அந்த வியாபாரம் பண்றது ஒண்ணும் இல்லைங்கள. ஆமா. மினிமம் 50 பீஸ் எடுக்கணும். சரி, ஓகே சார். இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணாலுமே இப்போ நீங்க வந்து டெலிவரி பண்றீங்கன்னா எப்படி சார்? என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல போடுவீங்களா? டிரான்ஸ்போர்ட் தாங்க. இது கொரியர்லாம் பண்ண முடியாது. கொரியர்லாம் பண்ணா கிலோ கணக்கு. கிலோக்கு 40 ரூபா 50 ரூபா போடுவாங்க. இதெல்லாம் 10 கிலோ 5 கிலோ வரும். அந்த அளவுக்கு பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்ட் போட்டா ஒரு பண்டலுக்கு ஒரு 100 ரூபா 120 ரூபா போடுவாங்க. அவ்வளவுதான். அவங்க கேக்குற டிரான்ஸ்போர்ட்டே பண்ணி கொடுத்துருவீங்களா? அவங்களுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் வருதோ பண்ணி கொடுத்துறோம். இல்லைன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தெரியல, எங்களுக்கு இந்த ஊருக்கு வரணும், நீங்க பண்ணி கொடுத்துறோம், நாங்களும் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அவங்க பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சோ வியூவர்ஸ், நம்ம இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் பார்த்தோம். ஷர்ட்ஸோட ரேட் வந்து 60 ரூபாங்க. ஃபிக்ஸட் ரேட், ஹாஃப் அண்ட் ஃபுல் அண்ட் எது எடுத்தாலும் சரி குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இல்ல, எந்த டேமேஜஸும் இருக்காது, குவாலிட்டி பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 500 ரூபாய்க்கு ஒர்த் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியை நீங்க இங்க சரவணா ஷர்ட்ஸ்ல வாங்குற 60 ரூபாய் சட்டையிலே நீங்க எதிர்பார்க்கலான்றத தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லுங்கிஸும் பார்த்தோம். லுங்கிஸோட பிரைஸ் வந்து 70 rupees ஃபிக்ஸட் பிரைஸ் தான். இதுவுமே 2 meters. இதனோட பிரைஸ் வந்து 70 rupees ஃபிக்ஸட் பிரைஸ். இது வந்து மூட்டுன லுங்கி தான். சோ நம்ம 2 வெரைட்டிஸ் இப்ப நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஹோல்சேல். ஸோ கண்டிப்பா வியாபாரிகளுக்கு மட்டும்தான். அதனால உங்களோட ஓன் யூஸ்க்கு 5 பீஸ் 10 பீஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட வேண்டாம். அப்படி பண்ணவும் இங்க முடியாது. ஸோ நீங்க ஷர்ட்ஸ்ல எடுத்தீங்கன்னா மினிமம் 100 pieces எடுக்கணும். லுங்கிஸ் எடுத்தீங்கன்னா மினிமம் வந்து 50 pieces எடுக்கணும். ஒரு சட்டை ஒரு 100 எடுக்கிறாங்க, ஒரு லுங்கி ஒரு 50 ஒட்டுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா சட்டையில ஒரு 100 லுங்கில ஒரு 50 போட்டாங்கன்னா சட்டை 100 ரூபா லுங்கி 100 ரூபான்னு போட்டோம்னா அதுல ஒரு 10 20 விக்கும், இதுல ஒரு 10 20 விக்கும். அந்த காசு ஈக்குவலா பண்ணிக்கலாம். அதனாலதான் ஒரு இது பண்ணி ஒரு வியாபாரிக்கு நல்லபடியா பண்ணணுன்றது அப்புறம் லுங்கி நாங்க பண்றோம். கண்டிப்பா. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வாங்குறவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது வாங்குவாங்க. கண்டிப்பா வாங்குவாங்க. கண்டிப்பா வாங்குவாங்க. அந்த கான்செப்ட் தான். சோ அதனால நீங்க ரெண்டுமே எடுத்து பண்றீங்க அப்படினாலும் நீங்க கண்டிப்பா லாபம் பார்க்க முடியும். சோ அந்த பேஸ்ல தான் இவங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு காணொலியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா.